Hi, my dear first standard cuties. A very good morning to all my dear first standard cuties. Today we are going to learn the subject English. இங்கிலீஷில் ஆல்ரெடி லெசன் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். லெசன் 1 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா போயம் 1 அண்டு 2 முடிச்சிட்டோம். சரியா 2 போயம் தான் இருக்குது மெமரி பண்ணுறதுக்கு. 2 போயமே முடிச்சிட்டோம். லெசன் இன்னும் ஒரு 3 லெசன்ஸ் இருக்குது. லெசன் 2 நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்குள்ளே அடி போகலாம். எல்லா லெசன்ஸையுமே சீக்கிரமாக பாருங்கள். கிளாஸஸ் வர உங்களோட நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா சொல்கிறேன். லெசன் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பர்சனை மட்டும் பற்றி பார்த்துட்டு நம்ம லெசன் 2க்குள்ளாடி போகலாம். சரியா இந்த பிக்சரில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்க சான்ஸ் இல்லை. ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக பார்க்க சான்ஸ் இல்லை. இவரோட பேர் என்னென்னா கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சார் அவங்க தான். சரியா கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். இவங்க ஒரு ஃபிலிம் ஆக்டர், நகைச்சுவை நடிகர், ஒரு சிங்கர், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா ஓல்டு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிமில் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஓல்டு ஃபிலிம் பாருங்கள், அதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. நிறைய கருத்துள்ள படங்கள் உண்டு. சரியா அதெல்லாம் நல்லா பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. நிறைய ஃபிலிம் பாருங்கள். ஸோ இவங்க யாருன்னா ஒரு ஃபிலிம் ஆக்டர், ஒரு நகைச்சுவை நடிகர், அதாவது காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். சரியா இப்போ வடிவேலு சார் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி முன்னாடி காமெடி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அண்டு சிங்கர். சரியா இவங்களோட பேர் ஒன்ஸ்மோ சொல்கிறேன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். யார்? கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அதாவது என்எஸ் கிருஷ்ணன் தான் இவரோட பேர். இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம், அதாவது அவார்டு, அதாவது அவருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேர் கொடுப்பாங்கல்ல. இப்போ இருக்கக்கூடிய ஆக்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி இவங்களுக்கு வச்சுருக்க பேர் கலைவாணர். கலைவாணர்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். என்எஸ் கிருஷ்ணன் சார் அவங்க. சரியா இவங்க எப்போ பானானாங்கன்னா 1908 பானானாங்க. சரியா அதாவது நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பானாயிட்டாங்க. 1957 டெட் ஆனாங்க. சரியா 47 நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. 57 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க டெட் ஆகிட்டாங்க. சரியா இப்போ இவங்களோட ஞாபகமாக நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஏசி ஹால் கட்டியிருக்காங்க. சரியா இவங்களோட ஞாபகமாக என்னது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஏசி ஹால் கட்டியிருக்காங்க சென்னையில். அதோட பேர் என்னென்னா கலைவாணர் அரங்கம். ஓகே அதில் நிறைய பேர் உட்காரலாம். 2 ஃப்ளோர் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் மட்டுமே 1035 மெம்பர்ஸ் சிட் பண்ணுறது மாதிரி பெரிய ஹால் இவரோட ஞாபகமாக கட்டியிருக்காங்க. சரியா இவரை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியை இப்போ பார்க்கலாம். சரியா இவர் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி இவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. இவரோட பாடியை பற்றி சொல்லணும் அப்படின்னா தலையை பார்த்திங்க அப்படின்னா சுருட்ட முடியாதான் இருக்குமா. பார்க்குறீங்கல்ல சுருள முடியாதான் இருக்கும். அண்டு வெள்ளை வேட்டி, அதாவது ஒயிட் கலரில் வேஷ்டியும் ஷர்ட்டும் தான் எப்போவுமே வியர் பண்ணியிருப்பாங்களாம். எப்படி அவரோட ட்ரெஸ்ஸு ஒயிட்டாக இருக்கும், அதே மாதிரி அவரோட மனசும் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சான். ஓகேவா யார் ஹெல்ப் கேட்டாலும் உடனே என்ன பண்ணிடுவாராம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாராம். ஸோ ஒரு நாள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. சரியா ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறதா வந்திருக்காங்க. என்ன சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கன்சீவாக இருக்கா, பேபி இப்போ பானாக போகுது. ஸோ எங்கள்கிட்ட மணி கிடையாது, ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 பேருமே எங்களுக்கு யாருமே ஹெல்ப்புக்கு ஆளே இல்லை, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட மணி இல்லை, ஸோ ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே இவர் நம்பி பார்த்தா ஓகே அந்த பொண்ணுக்கு பேபி சீக்கிரமாக பானாகிறது மாதிரி இருந்துச்சான். ஸோ கஷ்டப்படுறாங்க போலேன்னு நினச்சிட்டு 150 அவர்கிட்ட அப்போ இருந்த மணி 150 ரூபி 150 ரூபா தான் இருந்துச்சான். அதை உடனே என்ன பண்ணிட்டாராம், எடுத்து கொடுத்துட்டாராம். எடுத்து கொடுத்ததும் அந்த அம்மா, ஐயா நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, உங்கள் பேரை தான் நான் என்னோட பிறக்க போகிற குழந்தைக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்த்திட்டு அந்த அம்மாவும் அந்த பொண்ணு கிளம்பிட்டாங்களாம். கிளம்புனதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா பொண்ணை பார்த்தா அவங்க சொன்னாங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா, நான் பார்த்தா அப்படி தெரியலையா. இல்லை திரும்ப கூப்பிட்டாரா, இங்கே வாங்க 2 பேரும் அம்மான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அம்மாவோட பேர் அம்மாள். சரி அம்மாள் இங்கே வாங்க,
சொல்லிட்டு உடனே அவங்க 2 பேரும் ஓடி திரும்ப உள்ளாடி வந்துட்டாங்களாம். வந்தோடனே இவர் என்ன பண்ணாரா அப்படின்னா, அவரோட ஹெல்ப்பர் உதவியாளர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல ஹெல்ப் பண்ணுறவங்க, அவரை கூப்பிட்டாராம். அவரை நேம் சொல்லி கூப்பிட்ருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓடி வந்து என்ன ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்கிட்ட ஏதாவது மணி இருக்கா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஆமாம் என்கிட்ட 100 ருப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 ருப்பியை எடுத்து கொடுத்துருக்காங்க. திரும்பியும் அந்த அவரோட ஹெல்ப்பர்கிட்டேருந்து 100 வாங்கி திரும்ப கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தந்த 150 ருப்பி வந்து உன்னோட பொண்ணுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோ. இந்த 100 ருப்பி வந்து உன்னோட பொண்ணு சூப்பராக நடிக்கிறா, உன்னோட பொண்ணு ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுறா, அதுக்காக இந்த 100 ருப்பியாக வச்சுக்கோன்னு கொடுத்தாராம். உடனே இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக போச்சான். நடிக்கிறாளா? ஆமாம் நீங்கள் நடிக்க தான் செய்கிறீங்க, உன்னோட பொண்ணு வந்து கன்சீவ் ஆகலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுறா, அதுக்காக இந்த 100 ருப்பியை வச்சுக்கோ. உண்மையை சொல்லி ஹெல்ப் கேளுங்க. இப்படி பொய் சொல்லி யார்கிட்டையுமே என்ன பண்ணக்கூடாது, ஹெல்ப் கேட்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இப்படி வந்து பொய் சொல்லி ஹெல்ப் கேட்காதீங்க. இப்போ நான் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நிறைய பேர் உங்களை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது, உண்மை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய மணி கொடுப்பாங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்படி தயவு செஞ்சு பொய் சொல்லி யார்கிட்டையும் மணி வாங்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரா. உடனே அந்த அம்மாவும் அந்த பொண்ணுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அவங்க செஞ்சு தப்பாக கண்டுபிடிச்ச உடனே ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ஃபீல் பண்ணிவிட்டு ஐயா சாரி தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கின ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்தாங்க, 150, அதுக்கப்புறமா 100, ஸோ 250 ருப்பியும் திரும்ப கொடுத்துருக்காங்க. அவர் வாங்கவே இல்லையாம். சரியா? ஸோ என்ன செய்யக்கூடாது, இப்படி யாரையுமே நம்ம ஏமாற்றி எதையுமே செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அவ்வளோதான். நமக்கு முடியலையா, ஒரு ஹெல்ப் வேணும்னா போய் சொல்லுங்கள், என்னால் முடியல, என்னால் வந்து ஜாபுக்கு போக முடியல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். பட் என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே ஏமாற்றி எந்த திங்ஸையும் வாங்கக்கூடாது. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக இதை வந்து அவர் வந்து கருதுகிறாரு. ஓகேவா? ஸோ இவரோட பேர் என்னது, NS கிருஷ்ணன். இவரோட சேர்த்து சொல்லும்போது கலைவாணர் NS கிருஷ்ணன் சார். ஓகேவா? ஓல்டு ஃபிலிம் ஆக்டர், ஜோக் பண்ணக்கூடிய ஆக்டர். சரியா? ஸோ பழைய ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் பழைய ஃபிலிம். சரியா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளாடி போகலாம். லெசனோட டாபிக் என்னென்னா மை ஜேர்னி. மை ஜேர்னி. ஜேர்னினா என்ன? எஸ், ட்ராவல் பண்ணுறது. ஜேர்னினா என்னது? எஸ், ட்ராவல் பண்ணுறது. எஸ், ஜேர்னினா என்னப்பா, ட்ராவல் பண்ணுறது. சரியா? ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போது லீவாக இருக்குது, அவங்களோட நேட்டிவ்க்கு நிறைய பேர் போயிருக்கீங்க. கால் பண்ணாலே உடனே என்ன சொல்கிறீங்க, மிஸ் நான் வந்து என்னோடய நேட்டிவ்க்கு வந்துட்டேன். எப்படி நேட்டிவ்க்கு போயிருப்பீங்க? எஸ், ட்ராவல் பண்ணி தான் போயிருப்பீங்க. நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்காது. மிஸ்ஸுக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஜாலியாக இருக்கும், எவ்வளோ தூரம் வேணாலும் மிஸ்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ராவல் பண்ணுறது தான் டயர்டாகும், ஆனாலும் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஸோ நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் நேரம் போனோடனே உடனே வாமிட்டிங் சென்சேஷன் வரும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு. சரியா? இதில் வந்து ஒரு கேர்ளோட ஜேர்னி, அவள் எப்படி பண்ணால் அதுதான் இந்த லெசனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஜிகே சம்மந்தமாக கொஞ்சம் இருக்கும். ஜிகே சம்மந்தமாக மீன்ஸ் இப்போது ஜிகேல இப்போ லாஸ்ட் லெசனில் கூட படித்தோம் வெஹிக்கிள்ஸோட நேம். சரியா? ஜேர்னி, அதை ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்ன தேவை? எஸ், வெஹிக்கிள்ஸ் தேவை. இப்போ யாராவது வாக் பண்ணி போய் ட்ராவல் பண்ணுறாங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறாங்களா? நோ, யாருமே போகலை. எல்லாருமே ஏதாவது ஒரு வெஹிக்கிளை யூஸ் பண்ணி தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள், மை ஜேர்னி, ஐ லைக் டு ட்ராவல். இந்த கேர்ள் சொல்கிறா, எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். டூ யூ லைக் டு? உங்களுக்கு அது பிடிக்குமா? எஸ் ஆர் நோன்னு நீங்களே சொல்லிக்கோங்க. சரியா? இந்த கேர்ளுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி மிஸ்ஸுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரியா? இப்போ லெசனில் போகலாம். இந்த 2 பேஜ், ஃபஸ்ட் 2 பேஜ் இதில் இருக்கும். இந்த 2 பேஜுமே டிக்டேஷன் வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு கேட்போம். சரியா? நோட்டில் இருக்கக்கூடியது டிக்டேஷன் வேர்ட்ஸ் கேட்போம், புக்கில் இருந்து உங்களுக்கு என்ன கேட்போம்? எஸ், டிக்டேஷன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட்போம். ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், ஹெலிகாப்டர், ட்ரெயின், புல்லக் கார்ட், டிராஃபிக் சிக்னல், லாரி, பஸ், ரோட், பைக். இந்த பேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹெலிகாப்டர், ட்ரெயின், புல்லக் கார்ட், டிராஃபிக் சிக்னல், லாரி, பஸ், ரோட், பைக். ஹெலிகாப்டர்னால் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நம்மளோட
நம்மளோட மாடியில் கூட ஹெலிகாப்டர் வந்து இறங்கலாம். ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும், 4 மெம்பர்ஸ் மட்டும்தான். சரியா, அதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணவே முடியாது. சரியா, எங்கேயாவது ஸ்டோம் வர்ற டைம் பார்த்துருப்பீங்க, அதாவது மழை அதிகமாக பெஞ்சு அந்த டைம் ஸ்டோம் வருதுல, புயல் வரும்போது, அதே மாதிரி வெள்ளப்பெருக்கம் வரும்போது அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெலிகாப்டரில் வந்து தான், ஏன்னா பீப்புள்ஸ் பக்கத்தில் வர முடியாது, ஃபுல் தண்ணியாக இருக்கும், எங்கேயாவது சேஃப்டியான பிளேஸில் வந்து பீப்புள்ஸ் வந்து தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டரில் வந்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க, வந்து மேலே இருந்தே ஃபுட்டை என்ன பண்ணுவாங்க, எடுத்து தூக்கி வீசிகிட்டே இருப்பாங்க, நம்ம தேவை உள்ளவங்க போய் வாங்கிடுவாங்க. சரியா, ஸோ ஃபுட்டு அது மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸு இப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னென்னா இந்த ஸ்டோம் வர டைம் மக்களை எல்லாம் பார்க்குறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து பீப்புள்ஸு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே இதில் வந்து தான் பீப்புள்ஸை வந்து பார்த்துட்டு போவாங்க. சரியா, பக்கத்தில் ஏன்னா கீழே வரைக்கும் வரும் ஹெலிகாப்டர், அதனால் கீழே வரைக்கும் வந்து அதிலே உட்காந்து இறங்காமல் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு தான் இதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா, அது மட்டும் இல்லை ஆர்மி மேன்ஸும் இதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன், பக்கத்திலே வந்து என்னாகும், ஃப்ளை ஆகும். இப்போது ஏரோப்ளேன் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே ஹை இல்லாத போய் தான் என்ன ஆகும், ஃப்ளை ஆகும். சரியா, ஆனால் ஹெலிகாப்டர் அப்படி கிடையாது, ரொம்ப பக்கத்துலேயே ஃப்ளை ஆகும். சரி, ரொம்ப தூரமாக போய் ஃப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரெயின். ட்ரெயின்னா உங்களுக்கு தெரியும், தொடர்வண்டி. ட்ரெயின்னா என்னது, எஸ் தொடர்வண்டி. நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது, ட்ரெயின் போகிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திங்ஸ் இல்லைன்னா பீப்புள்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, நேற்றுக்கு ஜிகே கிளாஸில் இந்த எல்லா வெஹிக்கிள்ஸை பற்றியுமே சொல்லியிருக்கோம், அதனால இந்த கிளாஸில் சொல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் டிராஃபிக் சிக்னல் எல்லா இடத்துலையுமே பார்ப்பீங்க. இங்கே மாம்பழ சாலையில் பார்த்துருப்பீங்க தானே. எஸ், அங்கே வந்து அதாவது 4 ரோட்ஸ் போகும். ஸோ எப்போவுமே என்ன செய்ய முடியாது, வெஹிக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரே 4 சைட்ஸ் இருக்கிறதுனால 4 சைட்ஸ்லேருந்து வெஹிக்கிள் வந்து வர போயிட்டு இருக்க முடியாது, ஏதாவது 2 சைடை ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 சைட்லேருந்து போகும். ஸோ அதுக்காக தான் இந்த டிராஃபிக் சிக்னல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் 3 லைட் இருக்கும், பார்த்துருப்பீங்க, ரெட்டு, க்ரீன் அண்டு எல்லோ. சரியா, ரெட்டு, க்ரீன் அண்டு எல்லோ. ரெட் லைட் எரிஞ்சிருச்சுன்னா, இப்போ போயிட்டுருக்கீங்க, அந்த டிராஃபிக் லைட் வந்து ரெட் கலரில் இருக்குது. டிராஃபிக் லைட் வந்து எப்படி இருக்குது, ரெட் கலரில் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும் உடனே. அதுக்கப்புறம் மூவ் ஆகக்கூடாது. ஸ்டாப் அந்த ரெட் லைட் இருக்கும்போது நீங்கள் மூவ் ஆகி போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் அங்கே வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் ஃபைன் அடிச்சுட்டு விட்டுருவார். சரியா, ஸோ ரெட் கலர் லைட் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு இது கூட என்ன பண்ணக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது. க்ரீன் லைட் எரிஞ்சிருச்சுன்னா நம்ம மூவ் பண்ணலாம். க்ரீன் லைட் எரிஞ்சிட்டே இருக்குன்னா நம்ம மூவ் பண்ணலாம். எல்லோ லைட் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ரெட் கலர் லைட் இருக்கும், அதுக்கப்புறம் க்ரீன் ஆக போகுது அப்படின்னா எல்லோ கலர் லைட்டு வரும். எல்லோ கலர் லைட்டுனா இப்போ க்ரீன், அதாவது போகிறதுக்குள்ளே டைம் ஆக போகுது, ரெடி ஆகுங்க, அதுக்காக எல்லோ கலர் லைட்டு. சரியா, க்ரீன் கலர்னால் நம்ம மூவ் பண்ணலாம், ரெட் கலர்னால் ஸ்டாப் பண்ணிடணும், எல்லோ கலர்னால் மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க, ரெடி டு கோ, போகிறதுக்கு ரெடி ஆகுங்க, அதுக்காக தான் எல்லோ கலர் லைட். சரியா, ஸோ 3 கலர் இருக்கும், ரெட், க்ரீன் அண்டு எல்லோ. நெக்ஸ்ட் ஒன் லாரிலே அப்படி தான் நிறைய திங்ஸ் கொண்டு போகிறதுக்காக தான் லாரி யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. சாண்டு பிரிக்ஸு, அதாவது நம்மளோட ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே லாரியில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சிமெண்ட்டு மூட்டை அது எல்லாமே லாரியில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. திங்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு வரதுக்காக லாரி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் புல்லக் கார்ட், மாட்டு வண்டி. இப்போ இல்லை, இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணலை. சில பேர் இந்த மணலெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல ரிவர்லேருந்து, அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நைட் யூஸ் பண்ணி யாருக்காவது மணல் தேவைன்னா கொண்டு போய் கொடுக்குறாங்க. சரியா, இது வந்து எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஸ்ரீலங்கா, நம்மளோட இந்தியா, சைனா, இந்தோனேஷியா, இங்கெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த புல்லக் கார்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரியா, ஓல்டன் டேஸில் இதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஓல்டன் டேஸில் ஃபார்மிங் பண்ணுறது, ஃபீல்டில் விவசாயம் பண்ணுற ஜாப் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபார்மிங் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ், அரிசி மூட்டை இதெல்லாம் இருக்குல்ல, ரைஸு, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணாங்க. சரியா, இப்போ வந்து அதெல்லாம் கம்மியாயிடுச்சு, ஏன்னா ஃபார்மிங் பண்ணக்கூடிய பிளேஸே கம்மியாயிடுச்சு. அப்போ ஃபார்மிங் பண்ணக்கூடிய திங்ஸை எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? ஸோ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு.
பட் மேக்ஸிமம் இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு புல்லக் காட்டை பார்த்தோம் அப்படின்னா அதில் சாண்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. மணல் தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. சரியா? மாட்டு வண்டி. புல்லக் காட்டுனா என்னது? எஸ், மாட்டு வண்டி. நெக்ஸ்ட் ஒன் பஸ். டவுன் பஸ் நிறைய ஓடுது. அதுவும் பீப்புள்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரோடு. இது எல்லா வெஹிக்கிள்ஸும் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக ரோடு தேவை. சரியா? சாலைன்னு சொல்லுவோம். ரோடு இல்லைன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது? மூவ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஈஸியாக வெஹிக்கிளால் மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதே இது ரோடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஒரு பிளேஸ்லேருந்து ஈஸியாக இன்னொரு பிளேஸுக்கு வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பைக். எல்லாருக்கும் பிடிச்சது. பாய்ஸ்கிட்ட கேட்டால் என்ன பைக்கடா உனக்கு பிடிக்கும்னு கேட்டால் எஃபிசெட் சொல்லுவான். சரியா? நிறைய சொல்லுவான். ஹீரோ ஹாண்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லுவான் புல்லட் பிடிக்கும்னு சொல்லுவான். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. பாய்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள், அப்படி தானே? எஸ். கேர்ள்ஸுமே இப்போ என்ன பண்ணுறாங்க? புல்லட் ஓட்டுறாங்க. பாய்ஸ் ஓட்டக்கூடிய பைக்கு கேர்ள்ஸுமே இப்போ வந்து ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேஜ் வந்து என்னதுக்கு யூஸ் ஆகும்? எஸ், டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான் இந்த பேஜ்லேருந்து வரும். ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஹெலிகாப்டர், ட்ரெயின், டிராஃபிக் சிக்னல், லாரி, புல்லக் கார்ட், பஸ், ரோட், பைக். நெக்ஸ்ட் ஒன் ஏரோப்ளேன். அதுவும் சொல்ல தேவையில்லை. ஸ்கையில் ஃப்ளை கூடியது. ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகணுன்னா ஏரோப்ளேனில் தான் போவாங்க. சரியா? கொஞ்சம் நேரத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் ரீச் ஆகலை. இப்போ துபாய்க்கு போகணும் அப்படின்னா 4.5 hours, அதுக்கு மேலே டைம் ஆகாது. துபாயில் போய் நம்ம இறங்கிடலாம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சீக்கிரமாக போகலாம், போய் ரீச் ஆகலாம் ஒரு பிளேஸை. ஷிப்பு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டு, வாட்டரில் போகக்கூடியது. அது வந்து ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா ஷிப்பில் தான் போவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ட்ராக்னா என்னது? எஸ், ட்ரெயின் வந்து ஓடணும், ரன் ஆகணும் அப்படின்னா ட்ராக்கு கண்டிப்பாக தேவை. சாதா ரோட்டில் வந்து ட்ரெயின் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. ட்ராக் இருந்தால் தான் ட்ரெயின் மூவ் ஆகும். தண்டவாளம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கார், மகிழுந்து. சரியா? 4 or 5 members தான் இதில் போக முடியும். இதுவும் நிறைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது தான். வேன், 30 members இதில் ட்ராவல் பண்ணலாம் வேனில். சரியா? ஸ்கூலுக்கு கூட நீங்கள் நிறைய பேர் எப்படி தான் வருவீங்க? எஸ், வேன், அந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோ. சில பேருக்கு வந்து கார் இருக்காது. நிறைய பேர் எங்கேயாவது போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆட்டோ தான் ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க? போவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெல்மெட். பைக்கில் போகும்போது என்ன கண்டிப்பாக வியர் பண்ணியிருக்கணும்? எஸ், ஹெல்மெட் வியர் பண்ணி இருக்கணும். இல்லைன்னா ஃபைன் தான் கண்டிப்பாக. எதுக்கு ஹெல்மெட் வியர் பண்ணணும்? ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பிரெயினில் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா ஹெல்மெட் நம்மளோட பிரெயினையும் நம்மளோட ஹெட்டை என்ன செய்யுது? சேஃபாக பார்த்துக்குது. அதுக்காக தான் ஹெல்மெட் வியர் பண்ணணும். சரியா? ஸ்கூட்டி கேர்ள்ஸ் வந்து ஓட்டக்கூடியது, பாய்ஸுமே ஓட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பைசைக்கிள், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மிதிவண்டி. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மோரி பண்ணுறேன். ஏரோப்ளைன், ஷிப், ட்ராக், கார், வேன், ஆட்டோ, ஹெல்மெட், ஸ்கூட்டர், பைசைக்கிள். ஸோ இந்த 2 பேஜுமே உங்களுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான் வரும். நோட்டில் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்பெல்லிங்கை படிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பேஜில் என்னன்னா ஒரு ரைம் இருக்குது. ரோ யுவர் போட். நீங்கள் எல்கேஜியில் கண்டிப்பாக இந்த போட்டை படிச்சிருப்பீங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருக்கோம். சரியா? ரோ யுவர் போட். இந்த ரைம்ஸை சொல்லலாமா? ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரோ யுவர் போட் gently down the stream, merrily life is but a dream. Ride your bike slowly down the street, safely pedal with your feet. Fly your plane straight into the sky, merrily zooming up so high. Once more சொல்கிறேன். row your boat gently down the stream, merrily life is but a dream. அதாவது போட்டை ரைட் பண்ணுறது. சரியா? போட்டில் நிறைய பேருக்கு போகிறது பிடிக்கும். ரிவரில் போவாங்க, சீயில் போவாங்க. அப்படி போகும்போது ஜென்லி டவுன் டே ஸ்ட்ரீம், அதாவது ரொம்ப கீழே போகிறது மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகணும். ஜென்லினா மெதுவாக போகிறது. மெர்லினா ரொம்ப ஹாப்பி. மெர்லினாலே மீனிங் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே?
அப்படி போகிறதுனாலும் அது வந்து ஒரு லைஃப்பை மாதிரி. லைஃப் எப்படி ஒரு ட்ரீம் மாதிரி, ஒரு கனவு மாதிரி தானே லைஃபு. அதாவது நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது இனி ஒன்றா இருக்கும். ஸோ அது வந்து லைஃப்னாலே ஒரு கனவு மாதிரி தான். சரியா? காடு நமக்கு எப்படி நம்மளோட லைஃப்பை வச்சுருக்காரோ அதுபடி தான் நம்மளோட லைஃப் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது கனவு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும், அது ஒரு கனவு. ஆனால் காடு வந்து நமக்கு என்ன வச்சுருப்பார், ஒரு கரெக்டான இந்த டைமில் தான் இவங்களுக்கு இந்த ஹெல்ப், இந்த டைமில் தான் இவங்களுக்கு இதுன்னு சொல்லிட்டு காடு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான லைஃப்பை வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரீமை மாதிரி தான் தெரியும். சரியா? ஸோ போட்டில் போகும்போது எப்படி போகணும், ரொம்ப ஸ்லோவாக ஹாப்பியாக போகணும். ரைட் யுவர் பைக் ஸ்லோலி டவுன் த ஸ்ட்ரீட். பைக்கில் ரைட் பண்ணும்போது ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி போகிறீங்க அப்படின்னா ஸ்லோவாக போகணும். ஏன்னா ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி எப்போ வெஹிக்கிள் வருதுன்னே தெரியாது. நிறைய பேருக்கு அதில் வந்து இது இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடே வளைஞ்சு போகும், எங்கேருந்து யார் வரானே தெரியாது, ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. மெயின் ரோட்டில் போகும்போது ஹார்ன் அடிப்பாங்க கண்டிப்பாக, பட் ஸ்ட்ரீட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹார்னே அடிக்க மாட்டாங்க. சரியா? சேஃப்லி பெடல் வித் யுவர் ஃபீட்னா நம்மளோட பாதங்களை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், இப்போ பைசைக்கிளில் போகும்போது மூவ் பண்ணுவோம். சரியா? பெடல் பண்ணுவோம். ஸோ அப்படி போகும்போது எப்படி போகணுமா, ரொம்ப சேஃபாக போகணும். ஃப்ளை யுவர் பிளேன் ஸ்ட்ரைட் இன்டு த ஸ்கை. இப்போ வந்து ஸ்கையில் வந்து ஃப்ளை ஆகுறது ஏரோப்ளைன். எப்படி போகும், ஸ்ட்ரைட்டாக நேராக வானத்தில் ஃப்ளை ஆகும். மெர்லி சூமிங் அப் ஸோ ஹை. அப்படி போகும்போது நமக்கு எல்லாமே பெருசாக தெரியும், எல்லாமே பெருசாக. இப்போ வந்து ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே தெரியும், குட்டியாக இருக்கும். ஆனால் ஸ்கைக்கு பக்கத்தில் ஏதோ பெருசாக ஒரு புகைக்குள்ளே போகிறது மாதிரி அழகாக இருக்கும். சரி, அதுதான். ஸோ ஒன்ஸ் மோர் இந்த ரைம்ஸை வந்து ரீட் பண்ணலாம். இந்த ரைம் வந்து உங்களுக்கு ஓரல் தான் வரும். ஸோ ரீடிங் மட்டும் பார்த்துக்கோங்க, சொல்ல தெரியணும்னு கேட்டால். ரோ யுவர் போட் ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம். மெர்லி லைஃப் இஸ் பட் a dream. Ride your bike slowly down the street. Safely pedal with your feet. Fly your plane straight into the sky. Merrily zooming up so high. சரியா? ரீட் பண்ணுங்க. ஓகேவா? சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குன்னா, ஒரு கேர்ளோட ட்ரீம் சொன்னேன் இல்லை, லைஃப் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைனாக ஒரு அழகான ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏ ஜாய்ஃபுல் ட்ரிப். ஜாய்ஃபுல்னா ஹாப்பி, ட்ரிப்புனாலும் ட்ராவல், ஜேர்னி என்ன வேணாலும் சொல்லலாம். சரியா? நம்ம இப்போ டூருக்கு போகிறத ட்ரிப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா போயிட்டு என்ன பண்ணுறோம், திரும்ப வீட்டுக்கு வந்துடுறோம், அதுக்காக தான். சரியா? ரீட் பண்ணுறேன். காவியாஸ் அண்ட் கேவ் கர் அண்ட் ஏரோப்ளைன். காவியாவோட ஆன்ட்டி ஒரு ஏரோப்ளைனை அவளுக்கு கொடுக்குறாங்க. சரியா? காவியா லவ் டு ப்ளே வித் இட். அவளுக்கு வந்து அது கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்குது. யாருக்கு? எஸ், காவியாவுக்கு. இட் வாஸ் வித் ஹர் ஆல் த டைம். அதை எப்போவுமே அவள் கூடயே வச்சுருக்கா. சாப்பிடும்போதும் சரி, ஸ்லீப் பண்ணும்போது, பிக்சரில் பாருங்கள், ஸ்லீப் பண்ணுறா, பக்கத்துலேயே வச்சுருக்கா. சரியா? எங்கே போனாலும் அவள் என்ன பண்ணுறாவா, அவளுக்கு கூடயே அவங்க ஆண்டி கிஃப்ட் பண்ணுற அந்த ஏரோப்ளைனை வச்சுட்டு இருக்கா. ஒன் டே இட் ஸ்போக் டு ஹர். ஒரு நாள் அந்த ஏரோப்ளைன் அவள்கிட்ட பேசிச்சு. ஸ்போக்குனா பேசிருச்சு. சரியா? ப்ரெசண்ட் பாஸ்ட் படிப்போம்ல, பாஸ்ட் டென்ஸ். சரியா? ஒரு நாள் வந்து அந்த ஏரோப்ளைன் அவள்கிட்ட பேசிச்சு. என்ன பேசுது அப்படின்னா, கம் லெட் அஸ் ஃப்ளை ஓவர் த சிட்டி. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேருமே ஃப்ளை பண்ண போகிறோம். இந்த சிட்டிக்கு மேலே, நீ இருக்கக்கூடிய இந்த சிட்டிக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், எஸ், ஃப்ளை பண்ண போகிறோம், வா அப்படின்னு கூப்பிட்டுருச்சு. இந்த ஏரோப்ளைன் ஃப்ளீ ஓவர் ட்ரெயின்ஸ் அண்டு போட்ஸ். என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே உட்காந்து ஹான்னு சொல்லி அவள் கத்துறா. அழகாக அந்த ஏரோப்ளைனுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கான், பறக்குறாங்க. இப்போ வந்து போகும்போது ட்ரெயின் வந்து கீழே போகும், போட்ஸ் கீழே போகுது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஏரோப்ளைன் மேலே பறக்கும்போது கீழே தானே உட்காந்துருக்கோம். ஸோ மேலே போகிறவங்களுக்கு நம்மளை கண்ணிலே தெரியாது. அது வந்து கொஞ்சம் தூரமாக போனதுனால அவள் வந்து என்ன பண்ணுறா, ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ஜாலியாக இருக்கா. லுக் தேர் இட் இஸ் மை ஃப்ரெண்ட் கபீர். அவள் சொல்கிற, கீழே வந்து ஒரு பையன் வந்து வாக் பண்ணி போகிறான், அங்கே பாரு என்னோடய ஃப்ரெண்டு கபீர் போகிறான். லெட் அஸ் டேக் ஹிம் வித் அஸ். அவனை என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துடலாம், அவனே சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளைனில் சொல்கிறான். ஏரோப்ளைன்ட்ட கம் கபீர் லெட் அஸ் கோ ஆன் ஏ ரைட். வான்னு கூப்பிடுறா. பாருங்கள், இறங்கி வந்து அவனோட ஃப்ரெண்டை என்ன பண்ணுறான், கூப்பிடுறான். வாட் இஸ் தேட்? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் அவன் கேட்குறான், வாட் இஸ் தேட்? அது என்ன?
திஸ் இஸ் ஏ சீப்ரா கிராசிங். சீப்ரா கிராசிங்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சத்திரம் போகிற இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? மலைக்கோட்டை வாசல் இருக்குல்ல, அதில் இருக்கும் சீப்ரா கிராசிங். அதாவது சிக்னல் இருக்கும்போது அந்த வழி தான் என்ன பண்ணணும், ரோடை கிராஸ் பண்ணணுன்னா இப்படி லைன் போட்டிருப்பாங்க, ஒயிட் கலர் லைன். அந்த பிக்சர்லேயே பாருங்கள், லாஸ்ட் பிக்சரில் பாருங்கள், ரோட்டில் வந்து ஒயிட் கலர் லைன் போட்டிருக்காங்களா, பிளாக் வந்து ரோடு, லைன் போட்டிருக்காங்க ஒயிட் கலரில். ஸோ இந்த பிளேஸில் தான் வாக் பண்ணணும். சிக்னல் போட்டிருக்க டைமில் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு கிராஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணுவாங்க வாக் பண்ணுறவங்க. சரியா? அதுதான் சீப்ரா கிராசிங். ஸோ அவன் கேட்குறான் அது என்னன்னு. அவள் சொல்கிறா தட் இஸ் ஏ சீப்ரா கிராசிங். தேட்னா அது தூரமாக இருக்கக்கூடிய திங்ஸை பார்த்து சொல்லும்போது தேட் யூஸ் பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்ஸை பார்த்து சொல்லும்போது திஸ் யூஸ் பண்ணணும். சரியா? லாஸ்ட் கிளாஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் கேட்குறா, வாட் இஸ் இட்? இட் இஸ் க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ. அவள் கேட்குறா அது என்னது, ஏன்னா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க, சிக்னல் போடும்போது அங்கே இருக்கக்கூடிய வாக் பண்ணுறவங்க எல்லாம் கிராஸ் பண்ணுறாங்க, அங்கே சிக்னல் எரிஞ்சிட்டே இருக்குது. அவளுக்கு அது டவுட், இது என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான் தட் இஸ் ஏ டிராஃபிக் லைட். டிராஃபிக் லைட்டுன்னு நான் சொன்னேன், 3 லைட்ஸ் இருக்கும், ரெட்டு, க்ரீன் அண்டு எல்லோ. ரெட் லைட் எரிஞ்சிச்சுன்னா ஸ்டாப்பு, க்ரீனுன்னா கோ, எல்லோனா ரெடி டு கோ. சரியா? ஸோ அவள் கேட்குறா அது என்ன, இது என்னது ரெட் கலரு, க்ரீன் கலர், எல்லோ கலரில் இருக்குது, அது என்னன்னு அந்த கேர்ள் கேட்குறா, காவியா. அவன் சொல்கிறான் அதுதான் என்னது, ஏஸ் டிராஃபிக் லைட். ஹே லுக் தேர் இஸ் யுவர் அம்மா. அந்த கேர்ள் வந்து அங்கே ஒரு உமன் வந்து வாக் பண்ணி போகிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து டே அங்கே பாருடா, அங்கே பாரு உன்னோட அம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு கத்துறா. சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கத்துறா. யாரை பார்த்து கத்துறா, ஏரோப்ளைனில் ஃப்ளை ஆகிட்டே இருக்கா, கீழே போகிற அந்த உமனை பார்த்து ஆன்ட்டி ஆன்ட்டின்னு கத்துறா. கத்தும்போது அவங்க மம்மி ஓடி வர்றாங்க. வாட் ஹேப்பன் காவியா? ஓ வாட் தட் ஏ ட்ரீம். ஓடி வந்த உடனே அவங்க மம்மி ஓடி வராங்க. ஓடி வந்து வாட் ஹேப்பன் காவியா, என்னாச்சு உனக்குன்னு சொல்லி தட்டி எழுப்புறாங்க. எழுப்பும்போது அவளுக்கு அப்போ தான் தெரியுது அவன் என்ன பண்ணுறா. ஓ வாட் தட் ஏ ட்ரீம், ஓ அது கனவா அப்படின்னு முடிச்சிட்டா. சரியா? ஸோ நம்மவும் அப்படி தான், நைட்டு வந்து புலம்புவோம், ஏதாவது ஒரு கனவு அழகான ஒரு ட்ரீமை பார்த்து புலம்புவோம். அதுக்கப்புறமா அது ரியலாகவே இருக்கும். டக்குன்னு நமக்கு வந்து என்ன ஆயிரும், நம்மளோட தூக்கம் கலைஞ்சு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஓ அது ட்ரீமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காவியாக்கும். அவள்கிட்ட இருந்த அந்த ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணுறது மாதிரி, அவரோட ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுறது மாதிரி என்ன பண்ணா, ட்ரீம் பார்த்தா. சரியா? ஸோ லைஃபுங்கிறது ஒரு ட்ரீமை மாதிரி தான். அதோட எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் உண்டு. சரி, ஏன்னா ஒரு லெசனை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் எக்ஸசைஸ் உண்டு. புக் எக்ஸசைஸ்லாம் புக்கில் தான் பண்ண முடியும், ஏன்னா குட்டி குட்டி தான். லெட்டரை பார்த்து இதில் என்ன லெட்டர் இருக்குதுன்னு பார்த்து எழுதுறது. ஆப்பிள் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதில் அதை வந்து ஆப்பிள்னு கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபஸ்ட் லெட்டரை சேஞ்ச் பண்ணி கேபிட்டல் லெட்டராக மாற்றி எழுதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் நியூஸோட கிளாஸை முடிக்கலாம். எறும்புகள் உணவு இல்லாமல் 100 நாட்கள் வரை உயிர் வாழும் தன்மை உடையது. ஃபுட் இல்லைன்னா 100 days வரைக்கும் ஆண்டால் லீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபுட் இல்லைன்னா ஆண்டால் எத்தனை டேஸ் வரைக்கும் லீவ் பண்ண முடியும்? எஸ், 100 days வரைக்கும் லீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆண்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.